ஹலோ லால் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். 11th மேக்ஸில் எப்படி 7 5 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபார்ம் 5 மார்க் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சாப்டர் 1லேருந்து சாப்டர் 12 வரைக்கும் இதில் இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ். இதில் இருக்கிற 5 மார்க்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே கண்டிப்பாக பப்ளிக்கில் நீங்கள் 7 5 மார்க்கும் ஷோராக அட்டன் பண்ணலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா முக்கியமாக நோட் பண்ணிக்கங்க. இந்த கொஸ்டினுக்கு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸசைஸ் என்ன எக்ஸாம்பிள்னு வந்து பார்த்தோன்னா தெளிவாக போவோம். அதோட பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. கீழே வந்து தமிழ் மீடியம்னு சொல்லிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க. இதை ரெடி பண்ணவே எனக்கு டைம் ஆச்சு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஒரு சாப்டர்லேயும் கோல்டன் கொஸ்டின் தான், ஓகேங்களா? இந்த கொஸ்டினை நீங்கள் படிங்க, கன்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா நம்பி படிங்க. ஃபஸ்ட்டு நம்பிக்கை தான் வாழ்க்கை, ஓகேங்களா? இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாமல் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கொஸ்டினோட ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுன்னா கண்டிப்பாக 7 5 35 மார்க் உங்கள் கையில். நீ எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் வேணால் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். இதுக்கு இந்த வருஷம் நடந்த ஃபஸ்ட்டு மிட்டம், குவார்டர்லி, ஆஃப் ஏலி இல்லை ரிவிஷன் எதை வேணால் எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். இதில் இருக்கிற கொஸ்டின் அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ உங்களுக்காக ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா 35 மதிப்பெண் உங்கள் கையில் இருக்குது. நான் மறக்காமல் இது போல் ரெகுலராக நம்ம வீடியோ போட்டு வரோம். உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அடுத்து 12th வந்து பார்த்தோன்னா சூப்பராக உங்களுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் வந்து பார்த்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். அதில் வந்து பார்த்தோன்னா எல்லாம் பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஃபோட்டோ காப்பி. ஸோ ஆனால் இதில் இருக்கிற கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் 4th சாப்டர் எடுத்தனா எல்லாருமே 4.4 தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான சொல்லுவாங்க. 4.4லேயே நான் கொடுத்துருக்கேன் கொஸ்டின். ஆனால் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கேட்பாங்க, 4.1ல் என்ன கேட்பாங்க, 4.2ல் என்ன கேட்பாங்க, 4.3ல் என்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதுலேயும் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின், கேட்க போகிற கொஸ்டின் சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ சாப்டர் 5 எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் அதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. ஸோ அதில் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா 5.1ல் எக்ஸசைஸ் என்ன கேட்பாங்க, எக்ஸாம்பிளுக்கு என்ன கேட்பாங்க, 5.2ல் என்ன எக்ஸாம்பிள் கேட்பாங்க, என்ன எக்ஸசைஸ் கேட்பாங்க, அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா 6 சாப்டரில் கம்பல்சரி உங்களுக்கு தெரியும், அதுலேருந்தும் ஒரு 5 மார்க் வர அதிக வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா 6.1ல் என்னென்ன சம்ஸ் கேட்கலாம், அதுலேருந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் என்ன கேட்கலாம், 6.3ல் என்னென்ன சம்ஸ் கேட்கலாம், அதில் இருக்கிற கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கொஸ்டினெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். 6.4 வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸசைஸ். அதுலேருந்து வந்து பார்த்தோன்னா என்னென்ன எக்ஸாம்பிள் கேட்கலாம், என்னென்ன எக்ஸசைஸ் கேட்கலாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 7 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து பார்த்தோன்னா மேட்ரிக்ஸ். ஈஸி எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க. கன்ஃபார்ம் இதுலேருந்து ஒரு 5 மார்க் ஒரு 3 மார்க் வரவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 3 மார்க்கும் இதுலேருந்து கொஸ்டினாக கூட இருக்கலாம். ஸோ இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணுறாதீங்க. இதில் இருக்கிற எல்லா சம்மையும் போட்டு பாருங்கள். 7th சாப்டர்னாலே அது கோல்டன் சாப்டர் தான். உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பெண் கொடுக்கும். பாஸ் ஆகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் 1 மார்க் படிச்சுட்டு இதை படிச்சுனா கூட ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி நீங்கள் தேடிக்கலாம். அதே போல் 8th சாப்டரும் உங்களுக்கு தெரியும், வெக்டர் அல்ஜிப்ரா. இதுலேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ப்ரூவ் தட் சம்ஸ் வந்து பார்த்தோன்னா இதில் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஷோ தட் ப்ரூவ் தட் சம்மு. ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க. கன்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா இதுலேருந்து ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்தோன்னா 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் இன்டெக்ரல் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா சம்மையும் பாருங்கள். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இந்த சம்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தோன்னா 10th சாப்டர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9 10 வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிங்க. ஆனால் 12th இது வந்து பார்த்தோன்னா அப்படியே கண்டினியூ ஆகும் சாப்டர். ஸோ அதனால் இதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. 11th சாப்டர் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இன்டெக்ரல் கால்குலேஷன். இது வந்து பார்த்தோன்னா இதுலேயும் எல்லா சாப்டர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். என்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம், இதில் கொடுத்துருக்க சம்மை மட்டும் தான் நான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா சம்ஸை சொல்ல. இந்த சம்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணிங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா 12th சாப்டர் ப்ராபபிலிட்டி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஈஸியான சாப்டர். ஸோ இதை ஈஸியாக கவர் பண்ணிங்க. இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுன்னா கண்டிப்பாக 35 எடுக்கலாம். ஒரு சம்ம கூட ஸ்கிப் பண்ணாமல் போட்டு பாருங்கள். இன்றைக்கே போட்டு பார்த்து முடிங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக் வருது நான் பார்ப்பேன். நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஆல் தி பெஸ்ட். வெற்றி நிச்சயம். நீங்கள் படிக்கிற கொஸ்டின் தான் வரப்போகுது.